பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த வேதாகம ஆராய்ச்சியோடு கூடிய வெள்ளி மாலை ஆராதனையிலே நாம் இந்த ஆராய்ச்சிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி அது ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 17 வரை நாம் ஏற்கனவே வாசித்து கேட்டிருக்கிறோம். The book of Genesis chapter 2 verses 4 to 17. இதை இந்த நேரத்தில் நாம் இந்த ஆராய்ச்சிக்கு என்று நாம் எடுத்துக்கொள்வோம். அதை நோக்கி வேண்டியது செய்வோம். கண்மலையும் மீட்பெரும் ஆகியவற்றாக என்னுடைய வாய் வாக்குகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் வேத ஆராய்ச்சிக்கு ஒரு தலைப்பாக நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு ஏதேன் தோட்டம் முதல் வீடு. கார்டன் ஆஃப் ஈடன் இந்த ஃபர்ஸ்ட் ஹோம். இதன் மூலமாக மிக முக்கியமான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக பார்க்கின்ற போது the first home வசனங்கள் 4 முதல் 14 வரை இருக்கிறது. அதில் Garden of Eden is the first home that God created for the human to live. அவர்களுக்கு மாத்திரமல்ல, மற்ற உயிரினங்களுக்கும் அது ஒரு வீடு. வீடு என்றால் ஒரு நிம்மதி கொடுக்கின்ற இடம். ஆகவே இங்கே நாம் வாழ்கின்ற போது கூட நாம் எங்கு சென்றாலும் கடைசியில் நாம் வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும். சர்ச்சைக்கு வந்தாலும் சரி சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும். வீட்டில் தான் போன பொழுது அந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிப்போம், நிம்மதியாக இருப்போம், யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அதுக்காக கடவுளுக்கு பெரிய அப்பா அம்மா இருப்பாங்க, அதெல்லாம் பயம் இருக்கும். இதெல்லாம் சுதந்திரம் என்பது அனுபவிக்கின்ற இடம் வீடு. கடவுள் அந்த வீட்டை முதலாவதாக ஏதேனிலே அவர் படைத்தார். யார் யார் வாழ வேண்டும் என்பதற்காக அவரால் படைக்கப்பட்ட மனுஷன் ஆதாம் வாழ வேண்டும். அவனோடு உள்ள மற்றவர்கள் எல்லாம் அந்த இடத்துல வாழ வேண்டும் என்பதற்காக. இவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, மேலோகத்திலும் நித்திய வாழ்வில மோட்ச வீடு, அந்த வீட்டிலே சேர்கின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கடவுள் நமக்கு கொடுத்துட்டார். அதுதான் கிறிஸ்துவர்களாகி நமக்கு கிடைத்திருக்கின்ற பெரிய பாக்கியம். நம்மை கைவிட்டு விடவில்லை. இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் படுகின்ற கஷ்ட நஷ்டங்களில் அப்படியே அமிழ்ந்து செத்து போய் ஒன்றுமில்லாமல் போகல. இங்கேயும் நம்முடைய இக்கட்டுகளிலே, பிரச்சனைகளிலே, வேதனைகளிலே, துன்பங்களிலே, ஆசீர்வாதங்களிலே மத்தியிலே கடவுள் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தி அங்கே நித்திய வீட்டிலே மோட்ச வீடு, வீடு பேரு என்று சொல்லுவோம் தமிழ் இலக்கியங்களிலே. ஆகவே அது நாம் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இயேசுவின் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தம் அல்ல, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுகிறோம். அதுதான், அதை பின்பற்றதான் நாம் சென்று கொண்டிருந்த தொடர் ஓட்டம். It is not a 100-meter stage. அவங்கள பின்புறமாக இந்த முதல் வீட்டை கடவுள் கொடுத்தார். அந்த வீட்டின் தகப்பன், வீட்டின் எஜமானன் அவர். ஈஸி ஹெட் ஆஃப் தி ஹவுஸ். இதுவும் கர்த்தருடைய வீடு, ஆலயமும் அவருடைய வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமானவர்களே. அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நம்முடைய தாயா இருக்கிறார், நம்முடைய நண்பராக இருக்கிறார், நம்முடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அதை நம்ம மறக்கக்கூடாது. சரி, வேகமாக நம்ம போகலாம். முதலாவதாக பார்க்கின்ற போது ஆதாம் ஒரு மண், ஆடம் த மட் என்று சொல்லி என்ன இது, இந்த இதில் என்னதான் இருக்குது என்று பார்க்கின்ற போது பிரியமானவர்களே, 7ஆம் வசனத்தில் பார்க்கிறது. கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எப்படி உண்டு பண்ணினார் என்பதை இங்கே பார்க்கிறோம்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். The Lord God formed the man from the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living being. யாருக்கும் எந்த உயிரினத்துக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் இது. அப்போ ஒரு அதாவது மண்ணை எடுத்து மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். எப்படி என்றால், ஏன் இது மண்ணினால் என்று பார்க்கின்ற போது ஜஸ்ட் லைக் பாட்டர் அண்ட் கிளே, அதாவது ஒரு குயவன் களிமண்ணை அவர் சரியாக எடுத்து அதை பிசைந்து அதன் பிறகுதான் தான் எப்படி செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ அதன்படி அவர் செய்ய முற்படுவார், அதில் வெற்றி பெறுவார். ஏனென்றால் குயவன் அதில் பாண்டித்யம் பெற்றவர். ஒரு களிமண்ணை எப்படி அதாவது லாபமாக அதை கொண்டு ஒரு பாத்திரத்தையோ மற்றவர்களையும் செய்ய முடியும் என்பதை அவர் நன்கு அறிந்தவர். அதே போலதான் கடவுள் மண்ணை எடுத்து மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியில ஊதினார். That is very unique thing that we need to meditate here. மனுஷன் ஜீவாத்மா. அது வரைக்கும் மண்ணு. ஆண்டவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதுகின்ற போது அவன் ஜீவாத்மாவானான். When God breathed into his nostrils, the mud received the life, and he has become a living being. உலகில் ஒரு வாக்கியம். இன்றைக்கு ஏன் மண்ணை எடுத்தார் என்றால், அந்த மனுஷனை உருவாக்கினார். மனுஷன் என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையில ஆதாம் என்றார். ஆதாம் என்ன? மனுஷன். ஆதாம்னா மனுஷன். இந்த மனுஷனுக்கு மண்ணுக்கு என்ன தொடர்பு என்று பார்க்கும் போது, the Hebrew word for man is Adam, which is closely related to the Hebrew word Adama. Adam என்றால் ground, பூமி என்ற அர்த்தம், மண் என்ற அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்போ மண்ணு ஆதாம் அதாமா என்று பார்க்கிற போது நாம் மண். இந்த மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது எவ்வளவு பெரிய ஒரு மவுசை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், எவ்வளவு பெரிய சாக்கியம். அவர் கிருபை, அவருடைய கிருபையினாலே இதை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த தேவனுடைய படைப்பு மேலானது, மற்ற எல்லாவற்றையும் அவர் சொல்ல நடந்தது. ஆனால் மனுஷனை அவர் எடுத்து அதை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவன் ஜீவாத்மாவானான். அது வரைக்கும் அது மண்ணு. ஒரு டிசைன் பண்றாருல, he is a design engineer. அதற்கு தன்னுடைய சுவாசத்தை அவர் கொடுக்கிறார். ஆகினால்தான் நாம் மரிக்கின்ற போது நம்முடைய ஜீவன் அந்த ஆவி பிரிந்து ஆவியை தந்த கற்றடத்தில் செல்கிறது என்று சொல்லி பிரசங்கியிலே நாம் பார்க்கிறோம். அவர் அதற்கு சொந்தமானவர். So he is the author of life. ஜீவாதிபதி அவர். பேதுரு அப்போஸ்தலன் சாட்சியாக சொல்லுகின்ற போது, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். So he is the author of life. ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. இந்த ஜீவனுக்கு அதிபதி அவர், இந்த ஜீவன்களுக்கு எல்லாம் அதிபதி அவர். ஜீவனோட உலகெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். மனுஷன் தேவை என்பது கடவுளுக்கு தெரியும். ஆகவேதான் மனுஷனை அவர் உருவாக்கினார். தன்னுடைய சுவாசத்தை ருவா என்று சொல்லி இப்ரேய வார்த்தையில பார்க்கிறோம். ருவா ஸ்பிரிட். சோ அதை கிரேக்க வார்த்தையில் பார்க்கும்போது நியூமா என்று சொல்லி, நியூமா என்றால் அந்த ஸ்பிரிட், ஆவி. இப்போ இந்த கொரோனா பீரியட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன வியாதி, நியூமோனியா. அதான் கிரீக் வேர்ட்ல தான் வருது. நியூமா, நியூமோனியா, மூச்சு சம்பந்தப்பட்ட அந்த அடைப்பு. இந்த ஈசோபேகஸ் ரீஜன் வந்து அப்படியே லங்ஸ் எல்லாம் இதாகும், இன்ஃபெக்ஷன் ஆகி அது அந்த வியாதி பிரியமானவர்களே, இங்கே அவர் வாழ்கின்ற அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார்.
இருதயத்தில் வாசம் செய்ய தனது ஜீவனை அவர் கொடுத்தார். 5ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கின்ற போது மனுஷன் ஏன் தேவை என்பது அவருக்கு தெரியும். அவர் படைத்த இந்த தோட்டத்தை, ஏதேன் தோட்டத்தை, இந்த வீட்டை அழகுபடுத்த, அதாவது உருவாக்கினவரே செய்ய வேண்டும் என்றல்ல, அவருக்கு தெரியும் யாரை கொண்டு செய்ய வேண்டும். ஆகவே மனுஷனை அவர் படைத்தார். அடுத்த 5ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை மழைப்படவில்லை, நிலத்தை பண்படுத்தும் மனுஷன் இருக்கிறது. ஆகையால் அந்த மனுஷனை படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். மழை இல்லாமல், மழை இல்லைன்னு இல்லைங்க, மழை இல்லாமல் செடி கொடி பயிர் முளைக்குமா? முளைக்குமா? ஒரு விதத்துல, ஒரு in one angle, in one way we can say that it is not possible. On the other hand, we have to accept it is possible. ஏனென்றால் அப்போ மழை இல்லாத பயிர்கள் இதெல்லாம் வளரல. அடுத்து பூண்டுகள், நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் செடிகளும் எதுவும் வரவில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்றீங்க மழை இல்லாமல் வளராது. ஆனால் ஆதியாகமம் 1:11-12 எடுத்துக்கோ. இதுக்கு முன்னாடி நம்ம தியானித்த பகுதி 11-12. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுள் என்றால் அது அப்படியே ஆயிற்று. அடுத்து பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதிகளின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதிகளின்படியே தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சோ ஆல்ரெடி அது வளர்ந்திருக்கிறது, வந்திருக்கிறது. இங்க பார்க்கின்ற போது வளரவில்லை என்று சொல்லி இது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுதான் இருபுறம் கற்புள்ள பட்டயம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் இல்லையா? வேதம் என்பது எபிரேயர் 4:12 இருபுறம் கற்புள்ள. சோ the Bible is a double-edged sword. ஆகினால்தான் இதை நமக்கு புரிந்து கொள்ள ஏன் முடியாது என்று, கடவுளால் முடியும். அதாவது அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்துல 1:39 பாருங்கள். மரியாதை சொல்றது, அதாவது அந்த தேவதூதர் சொல்றது, கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. For with God nothing shall be impossible. அவர் மழை இல்லாமலே உழைக்க செய்வார். அதுதான் இங்க நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதனால இந்த மழை என்பது இப்போ நம்ம பார்க்கல, நோவாக்கு பிறகுதான், நோவா காலத்துல தான் பார்க்கணும். மழை என்பது அப்பதான் வருது. ஸோ அது வரைக்கும் அவர் மழையை பெய்ய பண்ணவில்லை இருக்குது தெளிவா. மழை நோவான் காலத்துல ஆதியாகமம் 7:4-12 பார்க்கின்ற போது அப்ப என்ன நடந்தது? ஆதியாகமம் 7:4 இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். I will blot out all the creations that I created in this world. அதே போல 12 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. ஓயாத மழை. இன்னைக்கு கூட மழை எல்லா இடத்துல வந்து வெள்ளாயிரத்துல தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் ஏதாச்சா ஊத்தக்கரை அதிகமாக பாதிக்கப்பட்டதா இல்லையா? விழுப்புரம், பாண்டிச்சேரி, காரைக்கால், சென்னை இல்லையா, பல இடங்கள்ல பாதிப்பு. இது மாத்திரம் இல்லை, புளோரிடா அமெரிக்கால, அடுத்து பிரான்ஸ்ல, சிங்கப்பூர்ல, ஜப்பான்ல, இதெல்லாம் நீங்க டிவியில பார்க்கும்போது இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஜெபியுங்கள். ஸோ மழை, ஆனால் இந்த மழை இல்லை, அதில் இந்த பூண்டுகள் செடிகள் வளரல அப்படின்றத இந்த நாள் தியானத்தில் பார்க்கணும். ஆனால் கூட பிரியமானவர்களே, மழையை கொண்டு நோவா காலத்தில் அவர் அழித்தார். அப்பொழுது மனுஷர்கள் கரிசனைப்பட்டு மனஸ்தாபப்பட்டு அவர் இன்னொரு காரியத்தையும் செய்தார், கிருபையினாலே செய்தார். என்னென்றால் ஆதியாகமம் 9:13-14 பார்க்கிறார். இனி நான் ஜலப்பிரளயத்தினால் மனுஷர்களை அழிக்க மாட்டேன், யாரையும் அழிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? ஒரு வானவில்லை மேகத்தில் வைத்தார்.
மழை வரும்போது கடவுள் தன்னுடைய உடன்படிக்கையை நினைப்பார். அப்பொழுது அந்த வில் வரும். அப்பொழுது அதனால் உங்களுக்கு உயிர் சேதம் கிடையாது என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்ற ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்களா, நம்ம கரிசனை உள்ள கடவுள். ஆகவே மழை இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவரால் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அவர் சொல்ல ஆகும், கட்டளை இருக்கும். அப்போ இருந்த சிச்சுவேஷன் என்ன, அந்த கான்டெக்ட்ல பாருங்க. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நினைத்திருந்தது. மூடு பனி என்று பார்க்கின்ற போது அது ஒரு மிஸ்ட் இல்லை இல்லையா? மூடு பனி ஒரு, அதாவது ஸ்ட்ரீம்ஸ் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு ஊச்சானா அங்கே எழுப்பி அது அப்படியே வெள்ளமாகும். பூமியில இருந்து தான் எழுப்புறாரு. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நினைத்தது. அதுபோல் அதை வச்சு அவரால் பெரிய காரியத்தை செய்ய முடியும். சாதாரண தகடையும் தங்கமாக மாற்றக்கூடிய கடவுள், அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமான இரண்டாவதாக பார்க்கிற போது ஆதாம் ஒரு அதாவது வீட்டு வாடகைக்காரன் சொல்லலாம். ஆடம் த டெனன்ட் என்று சொல்லி, டெனன்ட் என்ன எது சொல்லுவாங்க, வாடகைக்காரன் தானே, வாடகைக்காரன். ஸோ இந்த தோட்டத்தின் உரிமையாளர் கடவுள். 8ஆம் வசனம் பாருங்க. தேவனாய கர்த்தர் கிழக்கு ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கிய மனுஷனை அதிலே வைத்தார். God planted his garden eastward in Eden. இல்லையா? கிழக்கிலே இந்த தோட்டத்தை அவருடைய தோட்டம், அவருடைய வீடு. அந்த வீட்டிலே குடியிருக்கும்படியாக இந்த கடவுளால் படைக்கப்பட்ட இந்த மனுஷனை அங்கே வைத்தார் என்று பார்க்கிற போது, இல்லையா, நம்மளாம் ஏன் இல்லை கூடாரவாசி. திஸ் இஸ் நாட் a permanent place. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதாம் கூட, ஆபிரகாம் கூட அதே போல தான் வந்தாரு, முடிஞ்சது, அவங்க கதை முடிஞ்சிடும், போயிடலாம். அதுதான் நமக்கு நித்திய வாழ்வு. அவரோடு கூட நித்தியமாக வாழ்கிற அந்த வீடு கூட நாம் பார்க்கிறோம். பிறகு எப்பேற்பட்ட வீடு என்று சொல்லி. ஸோ ஏதேன் என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையில கார்டன் ஆஃப் டிலைட் என்று சொல்லி பரவசம் நிறைந்த ஒரு தோட்டம் என்றார். பரவசமான ஒரு தோட்டம். அதாவது இன்னொரு அர்த்தத்தில் சொல்லும்போது, அதாவது நீர்நிலைகள் நிரம்பி பூத்து குலுங்குகின்ற ஒரு பூந்தோட்டம். இட் இஸ் a blissful garden. சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, நிறைவு தங்கி இருக்கிற இடம். இன்னைக்கு எங்கேயாவது ஒரு டூர் போனோம்னா தண்ணி இருக்கிற இடத்துல அப்படியே அது கொஞ்சம் தண்ணி நம்மள இறங்கி அங்கே விளாடுறது, இது பண்ணுறது, கொஞ்சம் இது பண்ணுவோம். பீப்புள் will enjoy, இல்லையா? ஸோ இது முற்றிலுமாக தண்ணீர் நிரம்பின இடம். என்ன அந்த தோட்டம் என்று பார்க்கும் போது, இட் இஸ் a paradise. It is a paradise from the hand of God. கர்த்தருடைய கை வண்ணத்தினால் செய்யப்பட்ட ஒரு பரதீசு. கடவுள் வாழ்கின்ற இடம், கடவுள் உரைகின்ற இடம். அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. So it is a symbolic space of perfect harmony. அங்கே ஒரு எல்லாம் சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், எல்லா மிருகமும் இருக்கும், மனுஷன் இருப்பான், ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாம் நல்லா இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நல்லிணக்கம், a perfect harmony in the garden of Eden. அவருடைய தோட்டத்துல அவர் இருக்கிற இடத்துல இது இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது. பரலோகத்திலும் பரலோகத்திலும் அப்பேற்பட்ட ஒரு நிலைமை உண்டு. The place in which absolute happiness reigns. அந்த இடத்துல நித்திய மகிழ்ச்சி உண்டு. கடவுள் இருக்கிற இடத்துல எப்பவுமே ஒரு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி. அது பூமியிலே இருந்தாலும் சரி, அவரோடு நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலும் அது உண்டு. So in this beautiful garden, God provided both bounty and the beauty. இல்லையா? நீங்க பார்க்கின்ற போது, அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை வைப்பார். பவுண்டி என்று பார்க்கின்ற போது வரத்தையும் வைத்தார், இன்னொரு பக்கம் அழகையும் வைத்தார். சரி, இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற காரியம் என்ன? 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கின்ற போது, Lord God of planted the garden, there he put the man in their form. So பூமியில் கடவுளுடைய முதல் வீடு, இந்த அழகிய வீட்டின் உரிமையாளர் கர்த்தர் தாம் முக்கிய பண்ணின அந்த தோட்டத்திலே, அந்த வீட்டிலே மனுஷனை வைத்தான். ஸோ அவன் அதனுடைய உரிமையாளர் அல்ல,
அதிலே தங்கி வாழ்பவன். அதிலே தங்கி வாழ்பவன். கடவுள் சொல்ற வரைக்கும் அங்க வாழணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் நடத்தும்போது ஒரு டென்ட் போடுறோம். டென்ட் மூணு ப்ரோக்ராம் முடிஞ்சோட டென்ட்டுக்காக வந்து பிரித்து போயிடுறோம். அது போலதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த நிர்ணயம் பண்ணியிருக்கிற அந்த வாழ்க்கை இல்லையா? இவ்வளவு நாள் என்பது அவருடைய கருத்தில் இருக்குது. நம்முடைய ஆயுசு நாட்கள் அவருடைய கருத்தில் இருக்குது. அவர் சொல்லுகின்ற போது நாம் போய்தான் ஆக வேண்டும். அது முடிவல்ல. அங்கே we begin a new life with Christ in the heavenly kingdom. அதுதான் ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். விசுவாசிகளாகிய உலகத்தில் நடந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஸோ இங்கே இப்பேற்பட்ட ஒரு அழகிய தோட்டம் என்பது வருகிறது. அதே போல பைபிள் ஹிஸ்டரி பிகின்ஸ் வித் a beautiful garden in which man sinned. இதே தோட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக மனுஷன் எழுப்பினதுனாலே அங்கே பாவம் வந்தது. இந்த தோட்டத்தில் இந்த அழகிய வீட்டிலே பாவம் வந்தது. வந்த பிறகு பரிசுத்த கடவுள் அங்கு உருவாரா? அங்கிருந்து விரட்டினார் என்று சொல்லிதான் நான் பார்க்கிறோம். இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அங்கே சுடரொளி பட்டயத்தை வைத்தார். சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த தோட்டம் இங்கே ஆரம்பித்து பாவத்துல அதாவது ஆரம்பிக்கின்ற போது அது பாவம் இல்லாமல் இருந்தது. பிறகு இது பாவம் சூழ்ந்து கொண்ட ஒரு இடமாக அந்த வீடுமானது. கடைசியில அதை மீட்டெடுக்க இன்னொரு கார்டன், இன்னொரு தோட்டம் தேவைப்பட்டது. அது எந்த தோட்டம்? கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவருடைய கடவுளுடைய சித்தத்துக்கு, பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் மரிக்க, சிலுவையிலே மரித்து உன்னையும் என்னையும் இலவசமாக மீட்டுக் கொள்ள பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாக அவர் மரித்து அந்த கெத்செமனே தோட்டத்தின் மூலமாக இந்த ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ரத்தத்தினாலும் ஆகின்ற புதிய உடன்படிக்கை மீட்டுக் கொள்கின்ற இட் இஸ் a saving act of law. பிரியமானவர்களே, சோ இதை பெற்றுக்கொண்டு தான் நாம் செல்கிறோம். எங்கே? இதை பெற்றுக் கொண்டதுனால தான் மேல் உலகத்தில் அது இன்னொரு தோட்டம் இருக்கிறது. The story ends with a glorious garden city. Glorious garden city. வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 பாருங்க. என்ன பார்த்தோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 22:2. நகரத்தின் வீதியில் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது வாரந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவர்கள். ஸோ அந்த இடத்துல ஜீவ விருட்சங்கள் இல்லையா? தி ட்ரீ ஆஃப் லைஃப் அங்கே இருக்கும். அதனுடைய பழங்களை நம்ம பறித்து சாப்பிடணும். நமக்கு மரணமே இல்லை. அங்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. ஆனால் இங்கு எல்லாம் உண்டு. இதன் மத்தியிலே நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய வேதனையை போக்கி நம்மை ஆறுதல்படுத்த கடவுள் இருக்கிறார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய பலம். உலகத்தில் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று யாரும் சொல்லவே முடியாது. என் அப்பா இருக்கிறார். I'm not alone. கடைசியாக பார்க்கிறது ஆடம் தி வர்க்கர். ஆதாம் ஒரு பணியாளர். எப்படியாக நாம் பார்க்கிறோம் என்றால் தீர்மானங்களே 15ஆம் வசனத்தில் பார்க்கிறது. கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். So God needed someone to till the earth or land and to help produce the food that they need. மனுஷர் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு பொருளை உருவாக்க வேண்டும் என்றால் மனுஷன் தேவை. கடவுளால் அது முடியும். ஆனால் கூட கடவுள் அவருடைய திட்டத்தில் எப்படி இருக்கிறதோ அது பிரகாரம் நடந்திருக்கிறோம். ஆகவே மனுஷனை படைத்து அவன் நிலத்தை பண்படுத்தவும், அதுக்கு முன்னாடி அது அப்பசாட இருந்ததெல்லாம் அவன் அழகுபடுத்துறான். இருந்தாலும் மண்ணை பயன்படுத்தி அதுல பயிரிட்டு அவன் சாப்பிடக்கூடிய அந்த காரியத்தை அவன் சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த காரியத்தை அவர் செய்கிறார். Humans are stewards of God's creation. யாரு? நம்மெல்லாம் யாரு? கர்த்தருடைய பணியாளர்கள். ஸ்டூவர்ட்ஸ் என்று பார்க்கிறோம். ஸ்டூவர்ட்ஸ் என்று பார்க்கிறோம். ஸ்டூவர்ட்ஷிப் இஸ் தி
act of caring for the resources and people that God has created. கடவுள் படைத்த இந்த எல்லா அதாவது படைப்புகளையும் இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் இல்லையா அதெல்லாம் அழிக்கிறதுக்கு இல்லை, அதை பாதுகாக்கவும் அதன் மேல் அதிகாரம் செலுத்தவும். அதிகாரம்னா ஸ்டூவர்ட்ஸ், ஒரு பணியாளராக இருந்து அதை பாதுகாக்கவும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு அழிக்கின்ற காரியத்தின காரணத்தினாலே நாம் பாதிக்கப்படுகிறோம். இன்றைக்கு திடீர் வெள்ளம், நாளைக்கு இன்னொரு இடத்துல அது புயலினுடைய சின்னம் வந்திருக்குது என்று சொல்றாங்க. அது காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் வர்றதுக்கு காரணம் மனுஷர் தான். பிரியமானவர்களே, ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நாம் அதை அதாவது இருமாப்பாய் ஆளக்கூடாது, மாறாக நாம் ஒரு பணியாளராக. So God wants us to be a steward in His creation. இல்லையா? அந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிற போது பிரியமானவர்களே, ஒரு வேலை செய்வது என்பது அது ஒரு சாபம் என்று கிடையாது. இன்னும் படைச்ச பிறகு நம்ம வேலை செய்வது சாப்பிடணுமா, கஷ்டப்படுத்தாங்க, அது ஒரு சாபம் கிடையாது. Work is not a curse, it is an opportunity to use our abilities and opportunities in cooperation with God and being faithful stewards of His creation. அவரோடு இணைந்து இதை கட்டி காக்கின்ற ஒரு பாக்கியத்தை அதன் மூலமாக நம்ம கொடுக்கிறார். அந்த பொறுப்பு என்பது வருகிறது. இல்லைன்னா பொறுப்பற்ற முறையில் இருக்கிறதெல்லாம் அழித்து போடுவோம். அப்படிதான் ஒரு கண்டுபிடிப்புல வந்தது. இன்னைக்கு நியூக்ளியர் பாம்பு ஹிரோஷிமா நாகசாகில செகண்ட் வேர்ல்டு வார்ல யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு பாம்பு யூஸ் பண்ணாங்கன்னா முழு உலகமே அழிந்து போகிற அளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதெல்லாம் யோசிக்கணும். ஆகவே மனுஷன் அதாவது ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யப்படுவதாக கடவுள் அழைத்தான். இன்றைக்கு அழிவுக்கு அவனே காரணமாக இருக்கிறான். So God wants man to be a procreator. அவன் உருவாக்க வேண்டும், அவன் வளர்ந்து பழுகி பெருக வேண்டும் என்பதற்காக தான் அவனுக்கு வீடு என்பதை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தார். அடுத்து அவனுக்கு வேலையை கொடுத்தார். அடுத்து அவனுக்கு ஒரு துணை, அது நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பார்க்கலாம். உணவு என்பது கடவுள் ஏற்கனவே கொடுத்துருக்கார். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்தோம். அவன் பழுகி பெருகு அவனுக்கு ஒரு துணைக்கு ஏற்படுத்துவார். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கடவுள் என்ன அழகா அது உருவாக்குறார். ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக அவர் செய்கின்ற தெய்வமாக இருக்கிறார். மனிதன் முயற்சி செய்து உழைக்க வேண்டும், ஆனால் பலன் தருகிறவர் கடவுள். மண்ணை வெட்டி நீ அதை விதை போடு, அதை அதாவது செடி முளைக்க செய்கிறவர் கடவுள். பவுல் அப்போஸ்தலன் இந்த கான்செப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறார். Paul uses an agricultural metaphor to describe how God's work is accomplished on earth. எப்படி ஒரு இந்த பயிர் தொழில் என்பது, அதாவது பயிரை எப்படி அதாவது விளைய செய்வது என்ற அந்த ஒரு உருவாக்கத்தில் மெட்டபர் பவுல் அப்போஸ்தலன். பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். தேவன் தான், அவரால் தான் முடியும். மழை இருந்தாலும் சரி, மழை இல்லைனாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பலன் கொடுக்கிறவர் கடவுள். முயற்சி செய்ய வேண்டியது மனுஷனுடைய கடமை. சோ 1 கொரிந்தியர் 3:6 தான் அதை பார்க்கும். பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்வார். கடைசியாக பார்க்கிற போது இங்கே அந்த 4 நதிகள் ஓடுகிறது. என்னென்ன நதி என்று சொல்லி நான் பார்க்கிற போது அங்கே விழாவளியாக போடப்பட்டிருக்கிறது. அதாவது 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தில் பாருங்க, ஒரு பெரிய நதி ஓடி இருந்து 4 பெரிய ஆறுகளாக முதல் ஆறு பைசோன் என்று ஆவண தேசம் முழுவதும் ஓடும். அது அரபு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு. அடுத்து 2ஆம் ஆற்று கீகோன் என்கிறது எத்தியோப்பியா, குஷ் என்று சொல்லி பெயர் எத்தியோப்பியா. அது அந்த பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இடம். அடுத்து இத்தேக்கல் என்ற அசீரியாவுக்கு கிடைக்க ஓடும். அதுதான் நம்ம வந்து மாடர்ன் டைகிரிஸ் எடுத்துருக்கிறோம். அடுத்து யூப்ரட்டிஸ் இல்லையா, 4ஆம் ஆற்றுக்கு ஐரான். இதில் 2 ஆறு பற்றி தான் நம்மளுக்கு தெரியும். இன்னும் 2 ஆறு என்னாச்சுன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆஃப்டர் தி டிலேஜ், அந்த ஃப்ளட், அந்த வெள்ளத்துக்கு பிறகு
என்ன ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது அது அந்த அந்த நிலத்தினுடைய நிலைமை உருமாறி போனது என்று தான் சொல்ல முடியும் இல்லையா. அந்த மழை வந்த பிறகு அதனுடைய நிலைமை மாறி போயிடுச்சு. அதாவது flood drastically or dramatically changes the earth's landscape இல்லையா. அந்த காலத்துல கடவுள் படைச்சிருக்கும் போது அது ஆனா அது இந்த வெள்ளத்துல எல்லாம் உருமாறி போச்சு. இன்னைக்கு கூட நம்ம இந்தியாவை எடுத்துனா ஒரு காலத்துல மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, கல்கட்டா பிரசிடென்சி தான் இருந்தது. வேற எதுவுமே கிடையாது. இதுல தான் எல்லாம் மற்ற ஸ்டேட்டுலாம் சேர்ந்து இருந்தது. அந்த பேர் கூட கிடையாது. நீ பார்த்து தமிழ்நாடு அதுக்கப்புறம் தான் வந்து கர்நாடகா பேர் திராடி தான் வந்து இது மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடவுள் படைத்த அந்த காலத்துல 4 ஆறுல 2 தான் இப்போ யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரஸ் இருந்து, மற்ற 2 நதி என்னாச்சுன்னா இந்த பிகாஸ் ஆஃப் தி flood that part of dramatically changed the earth's landscape அப்படின்னா மாற்றி நமக்கு இவங்களே அங்கே ஒரு அதாவது he has planted 2 trees of life. இந்த பூமியிலிருந்து உழைக்க பண்ணினார் சொல்லுங்க. tree of life, it grants eternal life. அது வந்து நித்திய ஜீவனை கொடுக்கின்ற ஒரு விருட்சம். அதையும் அவர் அந்த தோட்டத்தின் நடுவில் படைத்தார். இன்னொன்று the tree of the knowledge of the good and evil, நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு விருட்சத்தையும் உருவாக்கினார். ஸோ உருவாக்கி பூமியிலிருந்து உழைக்க பண்ணி சென்ட்ரல் வச்சுட்டார். அங்க வந்து ஒரு சாய்ஸ் கொடுத்தார். கடைசியில் சொல்ற ஒரு காரியம் 16 நீ இங்க இருக்கிற எல்லாருக்கும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாபமே சாவா என்று கேட்டார். So this is the first covenant that God established with man. ரொம்ப சாய்ஸ் கொடுக்குறாரு, அங்க இருக்குப்பா, ஆனால் என் சாப்பிட்டு செத்துருவார். அந்த காரியம் மீறப்பட்டது, அவருடைய வார்த்தை மீறப்பட்டது. இட் இஸ் a transgression, it is a deliberate transgression. ஆனால் விளைந்தது என்ன என்பது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் இந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தின காரியங்களை தொடர்ந்து நாம் தியானம் செய்து கர்த்தருடைய மக்களால் தொடர்ந்து ஜீவிக்க கிறிஸ்துவ செய்வாராக. தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வளர்த்தி காப்பாராக.